ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ நம்ம ஒரு ஜாப் எடுக்கிறோம், அதாவது இந்த மாதிரி ஜாப்பில் இந்த ஓடி கிளாம் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜாஸ் செலக்ட் பண்ணி அதை வாஷ் பண்ணுறோம். வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டம்மி ஒன்று பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா, இந்த டம்மி பிடிச்சிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு டீக்ளாம் பண்ணிவிட்டு பீஸ் ஜாப் ஊற்றிட்டு போட்டோம்னா அது வந்து உள்ளே போகும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. அது எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த கிளாம்பிங் இதிலே வந்து இந்த ஜாபோட டயா வந்து கிளாம்பிங் ப்ரெஷரில் இருக்கும்போதே உள்ளே போகும்போது அப்படி ஏர் டைட்டில் உள்ளே போகணும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ரேடியஸ் வந்து மேட்ச் ஆகும் சரிங்களா. அப்படி இல்லை, நம்ம இப்போ வந்து இந்த பொசிஷனில் நாம் டிக்ளாம் பண்ணிட்டு ஜாப் ஒதுக்க மாட்டோம், போகும் பீஸு ஜாபு போகும். ஆனால் என்ன ஆகும்னா, இந்த ஓடியில் இல்லை இந்த ஃபேஸில் மார்க் வரும் பார்த்திங்கன்னா, கிளாம்பிங் மார்க் வரும். அதெல்லாம் வரதுக்கு ரீசன் அதுதான். எப்பயுமே ஜாஸ் வாஷ் பண்ணும்போது நம்ம டம்மி ஒன்று பிடிக்கிறோம்னா, நம்ம ஃபினிஷிங் பண்ண காம்பனண்ட் மாட்டும்போது இந்த டயா, அதாவது இதுக்குள்ளே மாட்டும்போது அந்த டயா வந்து உள்ளே போகணும். அப்படி போட பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இது ஓகே சரிங்களா. அப்படி கழட்டும்போது என்ன ஆகும்னா, இந்த ரேடியஸ் வந்து மேட்ச் ஆகிக்கும். அப்போ மேட்ச் ஆகும்போது என்ன ஆகும், அந்த ஓடியில் மார்க்கு இந்த மாதிரி எந்த இஷ்யூ வராது சரிங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும், போச்சுக்காதீங்க. இப்போ வந்து இந்த பொசிஷனில் நான் கிளாம் பண்ணும்போது எனக்கு இப்போ இந்த இது போணுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்னொரு 0.2 எடுத்தால் பீஸு உள்ளே போயிட்டு சரிங்களா. அப்படி எடுத்தால் போதும். இந்த மாதிரி, அதாவது இந்த மாதிரி கிளாம்பிங்கில் உள்ளே போணுச்சு அப்படின்னா அந்த பீஸ் ரேடியஸ் மேட்ச் ஆகிக்கும். நம்ம ஜாஸ் வாஷ் பண்ணி முடிச்சோன்னா இந்த காம்பனண்ட் வந்து டம்மி பிடிச்சிருக்க இந்த இதில் வந்து இந்த மாதிரி பட்டிங் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம அடிச்சிருக்க ரேடியஸ் மேட்ச் ஆகும். ஜாஸ் மார்க்கு இது மாதிரி எதுவும் வராது சரிங்களா. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு ஜாஸில் வந்து இந்த மாதிரி அண்டர் கட்டு குத்தும்போது ஏன் குத்துறோம் அப்படின்னா, நம்ம இங்கே இருக்கிற சாஃப்ட் கார்னர் வந்து மேட்ச் ஆகும். இங்கே இருக்கிற சாஃப்ட் கார்னரில் வந்து பட் பண்ணி ஃபேஸ் வந்து வெளியில் வரும். அதனால ஃபேஸ் அவுட் வரக்கூடாது அப்படிங்கிறனால எங்கள் அண்டர்கட்டு குத்தி சாம்பர் அடிச்சிருப்போம் ஃபேஸ். அப்படி அடிச்சிருந்தும் நம்ம ஜாஸில் ஒரு அண்டர்கட்டு குத்துறதுக்கான ரீசன் இது தான் சரிங்களா. இப்போ வந்து நான் அந்த ஓடி டேர்ன் பண்ணி எனக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த ஃபேஸ் மட்டும் எடுத்தோன்னா எனக்கு கம்ப்ளீட் ஆகிடும்.